யோசித்து பாருங்கள். இந்த சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக முன்னாள் ராணுவர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் அனைவரையும் இணைத்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு பேரணியை நடத்துகிறார். பேரணி முடிவதற்கு முன்பாகவே போர் நிறுத்தம் அறிவித்து விட்டார்கள். புரிந்து கொள்ளுங்கள், தளபதியுடைய சாதனையில் இதுவும் ஒன்று. அவருக்கே சிரிப்பு வருது. இருமல் வந்தது மாதிரி வாயை பொத்திட்டாரு. என்னென்ன சொல்றாரு பாருங்க. கம்பி கட்டுற கதையா சொல்றாங்க. இப்படி ஒரு பொழப்பு தேவையா? இப்படி ஒரு பொழப்பு தேவையா? 2026 அதிகபட்சமா கிடைக்க போறது ஒத்த சீட்டு. 2021 தரல. சரி, இந்த 4 வருஷமா அடிக்கிற சொம்புக்கு அதிகபட்சமா தரக்கூடியது ஒத்த சீட்டு. அதுக்கு இப்படி ஒரு பொழப்பு தேவையா? பாகிஸ்தான் இந்தியா போருக்கு, அந்த போர் நிறுத்தத்திற்கு காரணம் முதல்வரா? என்ன காரணம் சொன்ன? நீங்க பெரிய அரசியல் விஞ்ஞானி மாதிரி பேசுவீங்களே. தளபதி விஜய்க்கு அரசியலே தெரியாது, ஆனா உங்களுக்கு எல்லா அரசியலையும் கரைச்சு குடிச்சது மாதிரி பேசுவீங்களே. கரைச்சு குடிச்சதுடைய லட்சணம் பாருங்க, எங்க கொண்டு நிப்பாட்டி இருக்கு உங்களை. இதை விடவும் மேலா ஒரு சொம்படிக்கக்கூடிய ஒரு பேச்சை பேச முடியுமா? அப்படி பேசுறீங்க. இதுல முக்குலத்தோர் புலிப்படைன்னு வேற. தயவு செஞ்சு பேரை மாத்துங்க. பேரை மாத்தி மு க ஸ்டாலின் வீட்டு வாசல்ல காத்து நிற்கக்கூடிய ஏதாவது ஒரு படைன்னு வைங்க.